No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நாளை மறுநாள் அந்த வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற அந்த தாழ்வு மண்டலம் வந்து புயலா மாறுச்சுன்னா தமிழ்நாட்டுல பாதிப்பு இருக்கிறதா? இந்த புயல் தீவிரமடையக்கூடிய ஒரு புயலா இருக்குமா? இதனால் ஏதேனும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து? விடுமுறை நாட்கள் இந்த சனி ஞாயிறு இந்த தேதிகளில் கடலுக்கு செல்பவர்கள் கூட கடலில் குளிப்பதை தவிர்க்கணும். ஏன்னா நமக்கு புயல் சின்னம் ஏற்கனவே உருவாயிடுச்சு. இது மேலும் வலுவடையுது அப்படிங்கிறப்போ அப்பப்போ சீற்றங்கள் அதிகமா இருக்கும். மேகச்சிதறல்ல எங்க மேகம் உருவாகுதுங்கிறத நம்ம கண்காணிக்கணும். அதற்கு தொடர்ந்து இந்த சிஸ்டத்தை கண்காணிக்கும் பட்சத்துல நமக்கு அதை பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும். தற்போதைய நிலையில சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதனை ஒட்டிய ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரசு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையை சற்று எடுப்பது நல்லது. மழைக்கான முன்னெச்சரிக்கை மட்டுமே போதுமானது. இப்போ சராசரியா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல நமக்கு 44 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும். கடந்த ஆண்டு பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 59 சென்டிமீட்டர் கிடைச்சிச்சு. 33% இயல்புக்கு அதிகம். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு நம்ம 60 சென்டிமீட்டருக்கு மேல மழை எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 70 சென்டிமீட்டர் வரைக்குமே பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையை பொறுத்தளவுக்கு தற்போதே தொடர்ச்சியா கடந்த 2 மாதங்களா மழை பதிவாகிட்டு இருக்கு. இதன் காரணமா மண்ணில் ஈரப்பதம் அதிகரிச்சிருக்கு. நீர்நிலைகள் எல்லாமே நமக்கு ஏரிகள்லாம் கிட்டத்தட்ட 80% நீர் இருப்பு இருக்கு. இது வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல பருவமழை தீவிரம் அடையும் போது சற்றே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நவம்பர், டிசம்பர் நம்ம இன்னும் எத்தனை புயல் இருக்கு? அந்த மாதிரி கண்டிப்பா 2 புயல்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு நவம்பர், டிசம்பர் மாதங்கள். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். ஒரு சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் டெல்டா வெதர்மேன் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள். அவரிடம் வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம், அதே போல நாளை மறுநாள் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலா மாற இருக்கிறது. அந்த புயலினுடைய பெயர் வந்து மோந்தா என்ற பெயரை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மோந்தான்னா அழகிய மலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோந்தா புயலால் தமிழகத்துக்கு என்ன பாதிப்பு இருக்க போகிறது? மழைப்பொழிவு எவ்வளவு இருக்க போகிறது? இந்த புயல் தீவிர புயலா ஏதேனும் மாற இருக்கிறதா? இதனால் ஏதேனும் பிரச்சனை உள்ள மாவட்டங்களா ஏதேனும் இருக்குமா? சென்னைக்கு இந்த புயல் ஆபத்து ஏதேனும் இருக்கிறதா? உள்ளிட்ட பல விஷயங்களை நம்முடைய ஹேமச்சந்திரனிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு ஹேமச்சந்திரன். வணக்கம். இந்த வடகிழக்கு பருவமழைன்றது தமிழ்நாட்டுக்கு நமக்கு வந்து 16ஆம் தேதி தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 16ஆம் தேதிக்கு பிறகாக ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாளை மறுநாள் அந்த வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற அந்த தாழ்வு மண்டலம் வந்து புயலா மாறுச்சுன்னா தமிழ்நாட்டுல பாதிப்பு இருக்கிறதா? இந்த புயல் தீவிரமடையக்கூடிய ஒரு புயலா இருக்குமா? இதனால் ஏதேனும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இருக்கா? இயல்பா பார்த்தோம்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் சராசரியா 21 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. அக்டோபர் மாதமே 17 சென்டிமீட்டர் தான் மாநில சராசரி. இப்ப நம்ம அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுக்கு சராசரிக்கு அதிகமான மழைப்பொழிவு கிடைச்சிருச்சு. அதுவும் ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே இயல்புக்கு அதிகமான மழை பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல இப்ப அந்தமான் அருகே உருவான தாழ்வு பகுதி புயலா மாற இருக்கு. புயலாக மாறி ஆந்திர பகுதி நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா நம்ம வந்து மச்சூலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடு அருகே கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதன் காரணமா நமக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தா தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள், காவிரிப்படுகை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல எந்தவித பாதிப்பும் இல்லை. குறிப்பா விழுப்புரம் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான பகுதிகளில் எந்தவித நேரடி தாக்கமோ மறைமுக தாக்கமோ இந்த புயலால இல்லை. அதே சமயத்தில் இந்த புயல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பிறகு அக்டோபர் 27ஆம் தேதி பகல் நேரத்துல இது வடக்கு வடமேற்கு திசையில ஆந்திர பகுதி நோக்கி நகர தொடங்கும். அப்படி அந்த திசை மாறும்போது இருக்கக்கூடிய வானிலை காரணிகள், அதாவது உயரழுத்தம்னு சொல்லுவோம், அதே போல இமயமலை பகுதிக்கு வரக்கூடிய மேற்கத்திய ஸ்தலனம், இவையெல்லாம் வந்து இந்த புயலோட சற்று ஒரு இடையூறை ஏற்படுத்துது. அதன் காரணமா அது ஆந்திர பகுதியை நோக்கி நகர முற்படும் போது அங்க இருக்கக்கூடிய மேக குவியல்கள் இருக்கும்ல, புயலின் மத்திய பகுதி, வடக்கு பகுதிகள், அந்த மேக குவியல்கள்ல சிதறல் ஏற்பட்டு புயலின் தெற்கு பகுதி, தென்மேற்கு பகுதிகளில் மேக குவியல்கள் புதிதாக உருவாகும் ஒரு சூழல் இருக்கு. சரி, அப்படி உருவாகும் பட்சத்துல தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய வடகோடி மாவட்டங்கள், இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல மழைக்கான சூழல் அக்டோபர் 27, 28 தேதிகள்ல உறுதியா தெரியுது. ஹெவி ரெயினா இருக்குமா?
அந்த இப்போ நமக்கு பார்த்தோம்னா சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் தொடர்ந்து ஆந்திரா நோக்கி நகரும் போது நம்ம அருகே எத்தனை கிலோமீட்டருக்கு அருகில் வருதுங்கிறத பொறுத்து தான் இந்த மழைப்பொழிவின் தன்மை எவ்வளவு இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். இப்ப தற்போதைய நிலையில இந்த 27, 28 மழைப்பொழிவு வெறுமனே ஒரு 2 முதல் 5 சென்டிமீட்டருக்குள்ள முடியலாம். அது மிதமான மழையாக பெய்துவிடும். அல்லது 15 சென்டிமீட்டருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நமக்கு ஒரு 200 கிலோமீட்டருக்கு அருகில் வரும்போது நமக்கு வந்து ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மேலும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம எந்த அளவிற்கான மழைப்பொழிவு இருக்குங்கிறத அடுத்த ஒரு 24 மணி நேரத்துல நம்ம உறுதிப்படுத்தலாம். ஏனென்றால் இப்போது அது 1000 கிலோமீட்டர் அப்பால் இருப்பது நகர தொடங்கணும். புயல் ஒரே இடத்துல தான் புயல் சின்ன மையம் கொண்டிருக்கு. இது நகர தொடங்கினால்தான் நமக்கு அது குறித்தான ஒரு துல்லியத்தன்மையும் தெளிவும் கிடைக்கும். அதாவது ஆந்திராவை நோக்கி நகர்வதால் இங்கு மழைப்பொழிவு மட்டும்தான் இருக்கும். வேற ஏதேனும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளோ, அந்த மாதிரி காற்றின் வேகம், மக்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது யார் யாரு, அப்படி ஏதேனும் நமக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பா காற்று பாதிப்பு இருக்காது. தரைக்காற்று சற்று அதிகரித்து வீசக்கூடும் அக்டோபர் 27, 28 தேதிகள்ல. அதே சமயத்தில் காற்று பாதிக்கும் காற்றாக இருக்காது. அதே போல கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும். கடல் கொந்தளிப்பு சீற்றம் இருக்கும். ஆழ்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும். அதன் காரணமா மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது. விடுமுறை நாட்கள் இந்த சனி ஞாயிறு இந்த தேதிகளில் கடலுக்கு செல்பவர்கள் கூட கடலில் குளிப்பதை தவிர்க்கணும். ஏன்னா நமக்கு புயல் சின்னம் ஏற்கனவே உருவாயிடுச்சு. இது மேலும் வலுவடையுது. அப்படிங்கிறப்போ அப்பப்போ சீற்றங்கள் அதிகமா இருக்கும். இதன் காரணமா இந்த வார விடுமுறை நாட்கள்ல ஒட்டுமொத்த தமிழக கடலோர பகுதிகளுக்கு செல்பவர்கள், இப்ப வேளாங்கண்ணி போன்ற கடல் பகுதிக்கு வார விடுமுறையில அதிகமா செல்வார்கள். திருச்செந்தூர் கடல் பகுதிக்கு இவர்கள்லாம் கடல்ல குளிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் திடீரென்று சீற்றமும் அலைகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமா பொதுமக்களும் எச்சரிக்கையா இருக்கும். வடகடலோர மாவட்டங்களுக்கு தான் மழைன்றதுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளை சொல்றீங்க. ஏற்கனவே சென்னை போன்ற பகுதிகள் வந்து ஒரு நாள் அரை நாள் மழைக்கே பெரிய சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. இப்போ வந்து நிச்சயமா அது ஆந்திராவில் புயல் கரையை கடந்தாலும் இங்கு மழைப்பொழிவு இருக்குன்னா இங்க நம்ம என்ன மாதிரி ஒரு தயார் நிலையை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு? அது நாளை இன்னும் ஒரு 24 மணி நேரத்துல இது இன்னும் தெளிவா சொல்லலாம். இப்ப என்ன 5 ஆனாலும் இப்பவுமே நம்ம ஒரு எச்சரிக்கையோட தான் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதாவது ஆந்திரா செல்லுது, நமக்கு மழை வாய்ப்பு விலகிருச்சுங்கிற நிலைமை இன்னும் வரல. இப்ப விழுப்புரம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பாதிப்பு இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. இது நம்ம கிட்டே வரும்போது நமக்கு அதீத மழைக்கான வாய்ப்புகள் இன்னும் விலகவில்லைங்கிறது பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. 1000 கிலோமீட்டருங்கிறது இன்னும் ஒரு 800, 700 கிலோமீட்டருக்கு அருகில் வரும்போது இதுல எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகும் அப்படிங்கிற ஒரு தெளிவுத்தன்மை நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது புயல் வந்து சென்னைக்கு அருகில் இருக்க வரைக்கும் நல்லபடியா இருக்கு. அதன் பிறகு அது சில சிரமங்களை சந்திச்சு அந்த மேற்கத்திய இடையூறு, இந்த இடையூறுகள்ல சந்திச்சு மேகங்கள் சிதறல் ஏற்படும். அப்படி மேக சிதறல் ஏற்பட்டா புயல் கரையை கடக்கக்கூடிய பாதிப்பை இடத்தை விட வேற இடத்துல பாதிப்பு அதிகமா இருக்கும். புயல் கரையை கடப்பது காக்கிநாடா. ஆனால் மேக சிதறல்ல எங்க மேகம் உருவாகுதுங்கிறத நம்ம கண்காணிக்கும். அதற்கு தொடர்ந்து இந்த சிஸ்டத்தை கண்காணிக்கும் பட்சத்துல நமக்கு அதை பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும். தற்போதைய நிலையில சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதனை ஒட்டிய ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரசு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையை சற்று எடுப்பது நல்லது. மழைக்கான முன்னெச்சரிக்கை மட்டுமே போதுமானது. ஓகே, அதாவது வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தொடங்கி இருப்பது எப்படி இருக்கிறது? உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை சொல்ல முடியுமா? கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குச்சு. ஆனா தொடக்கத்துக்கு பிறகு பெரிதாக மழைப்பொழிவு இல்லை. ஒரே ஒரு நாள் தான் அக்டோபர் 15ஆம் தேதி மட்டும்தான் மழைப்பொழிவு. அதன் பிறகு வெகுவாக மழைப்பொழிவு குறைந்து நவம்பர் மாதம் தான் பருவமழை தீவிரம் அடைஞ்சிச்சு. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை. அக்டோபர் மாதம் தொடக்கம் முதலே மழைப்பொழிவு அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பரவலா பதிவாகி இருக்கு. அது சென்னை உள்ளிட்ட மாவட்டம் மட்டுமல்லாது காவிரி படுகை மாவட்டங்களாக இருக்கட்டும், அல்லது தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மழை பதிவாகி இருக்கு. நீண்ட நாட்களாக மழை பெறாத தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லையும் கண்மாய்கள்ல நீர் அதிகரிப்பது அளவிற்கு இந்த அக்டோபர்லயே மழைப்பொழிவு கிடைத்திருப்பது மகிழ்ச்சியான ஒன்றுதான். இது இன்னும் நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல மேலும் மழை தீவிரம் அடையும் போது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நிரப்பும் அளவிற்கும், நிலத்தடி நீர்மட்டத்தை வெகுவா உயர்த்தும் அளவிற்கும் இந்த ஆண்டு நம்ம மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழைன்றது தீவிரமா தான் இருக்குமா, அதிகமா தான் இருக்குமா? மழைப்பொழிவின் அளவுன்றது இந்த முறை எப்படி இருக்க போகிறது? இப்போ சராசரியா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல நமக்கு 44 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும். கடந்த ஆண்டு பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 59 சென்டிமீட்டர் கிடைச்சிச்சு. 33% இயல்புக்கு அதிகம். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு நம்ம 60 சென்டிமீட்டருக்கு மேல மழை எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 70 சென்டிமீட்டர் வரைக்குமே பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவாக தான் அமைய இருக்கு. ம். நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல உருவாகக்கூடிய தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள், தாழ்வு பகுதிகள், இது போன்ற சலனங்கள் வட தமிழகம் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களை மையமாக வைத்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ம். காற்று சுழற்சி தாழ்வு பகுதிகள் போன்ற அமைப்புகளால தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது. இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? அதே போல சென்னை, கடலூர், இது மூணுத்தையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். ம். அதிலும் குறிப்பா ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்லயும் இயல்புக்கு அதிகமான மழை, குளிர்கால மழையை எதிர்பார்க்கலாம். ம். ஜனவரி மாதத்திலும் பருவமழை நீடித்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி. அப்போது இப்ப தற்போதே பார்த்தோம்னா தெற்கு டெல்டாவில் அறுவடையும், வடக்கு டெல்டாவில் இளம் சம்பா பயிர்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கு மீண்டும் அறுவடை சமயத்திலையும், சம்பா பயிர்கள் அறுவடை சமயத்திலும், தாளடி பயிர்கள் அறுவடை சமயத்திலும் ம். மழை குறுக்கீடு என்பது 2026ஆம் ஆண்டு தொடக்கத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். சென்னையை மையப்படுத்தி ஏதேனும் சொல்ல முடியுமா வடகிழக்கு பருவமழை? சென்னையை பொறுத்தளவுக்கு தற்போதே தொடர்ச்சியா கடந்த 2 மாதங்களா மழை பதிவாகிட்டு இருக்கு. இதன் காரணமா மண்ணில் ஈரப்பதம் அதிகரிச்சிருக்கு. நீர்நிலைகள் எல்லாமே நமக்கு ஏரிகள்லாம் கிட்டத்தட்ட 80% நீர் இருப்பு இருக்கு. இது வரக்கூடிய நாட்கள்ல, குறிப்பா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல பருவமழை தீவிரம் அடையும் போது சற்றே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ம். பொதுமக்களை பொறுத்தளவுக்கு அவரவர் வீடுகள்ல மழைநீர் தேங்காத சூழல் இருக்கா, தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்தணும். ம். அவர்களது தெருக்கள்ல தண்ணீர் வடிவதற்கான சூழல் இருக்கா, அப்படி இல்லைங்கிற பட்சத்துல மேலும் பருவமழை தீவிரமடை மேலும் ஒரு 2-3 வாரங்கள் இருக்கு. அதற்குள்ளாக அதற்குரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறதை உறுதிப்படுத்தணும். அது மட்டுமின்றி விவசாயிகளும் இதே போல அவர்கள் விளைநிலங்களை, வடிகால்களை சரி செய்து அந்த ஆகாய தாமரை போன்றவற்றை அவர்கள் இருக்கும் இடத்தை சரி செய்து கொண்டாலே இது போன்ற ஒரு பெரும் மழைப்பொழிவு நிகழ்வை நம்ம எதிர்கொள்ள முடியும். இந்த ஒரு நடவடிக்கை, அரசு தரப்பு நடவடிக்கை, இது இரண்டும் இருக்கும் பட்சத்துல அதை எதிர்கொள்வது நமக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு சூழியல் பார்வையில சொல்லுங்க. இன்னுமே சென்னை ஏதேனும் அதிகப்படியான மழைப்பொழிவு இருந்தால் நம்ம கொண்டு போய் பாலத்துல வண்டி நிறுத்தக்கூடிய சூழ்நிலையில தான் இப்பவும் இருக்கா? கடந்த ஆண்டையே பொறுத்து பார்க்கல, இப்பவுமே அப்படிதான் இருக்கிறதா பாக்குறீங்களா நீங்க? ஏன்னா இதை பற்றிய ஒரு ஆய்வு செய்யக்கூடியவங்க நீங்க, சமூக அக்கறையோடு இதையும் பார்ப்பீங்க. அதனால நான் கேட்குறேன். இல்ல, அது நம்ம அதுலேருந்து இன்னும் மீளலன்னு தான் சொல்லணும். ஆனா எல்லா மழைக்கும் ரெட் அலர்ட்னு கொடுத்தாலே கொண்டு போய் காரை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மிக்ஜாம் புயல் 24 மணி நேரத்துல 50 சென்டிமீட்டர் கிட்ட மழைப்பொழிவு கொடுத்துச்சு. சரி. பரவலா மழைப்பொழிவு பதிவானுச்சு. இப்ப சென்னையில நுங்கம்பாக்கத்துல மட்டும்தான் 20 சென்டிமீட்டருக்கு மேல மழைனா பிரச்சனை இல்லை நமக்கு. ஒட்டுமொத்த சென்னையிலும் பதிவாகுது. சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர்லயும் பதிவாகுது, காஞ்சிபுரத்திலும் பதிவாகுது, செங்கல்பட்டுலையும் பதிவாகுது. அப்படிங்கிற பட்சத்துல அங்கு பெய்யக்கூடிய நீரும் சேர்ந்து ஏரிகள் திறக்கப்படும், அந்த மழை நீர் வரும், அதெல்லாம் பெருக்கெடுத்து ஆறுகள் வரும். இங்க ஏற்கனவே மழை பெய்து தண்ணீர் இருக்கும், இது எல்லாமே சேர்ந்து தண்ணீர் அதிகமா சென்னை பாதிக்கப்படுது. அந்த நிகழ்வை புரிஞ்சுக்கணும். அனைத்து ரெட் அலர்ட்டையும் மிக்ஜம் மாதிரி நினைச்சிட்டு நம்ம கொண்டு போய் காரை நிறுத்த வேண்டிய சூழல்ல, அதே சமயத்தில் சில புயல்கள் கரையை கடக்கும் போது, தாழ்வு மண்டலங்கள் கரையை கடக்கும் போது, இப்போ நம்ம ஆந்திரா போகுதுன்னு சொல்றோம், இது சென்னையிலேயே கரையை கடக்குதுன்னு ஒரு வாய்ப்பு ஏற்படும் போது ஒரு சற்று முன்னெச்சரிக்கையா இருப்பது நல்லது. ஆந்திரான்றதுனால நமக்கு இருந்தாலும் மழைப்பொழிவு இருக்குல்ல, அதை மையப்படுத்தி நாம ஏதேனும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ல. மழைப்பொழிவுக்கான முன்னெச்சரிக்கை நம்ம கண்டிப்பா இன்னும் ஒரு 24 மணி நேரத்துல அதோட உறுதி. அந்த அப்டேட்டே இந்த மோந்தா புயலுடைய மழைப்பொழிவு தீவிரத்தையே நம்ம இன்னும் 24 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். 1000 கிலோமீட்டர் அப்பால் இருக்கு. சரி. அது ஒரு 500 கிலோமீட்டர் கிட்டையாவது கிட்ட வரணும். ஏன்னா நமக்கு வருதுன்னா சொல்லிடலாம், இது நமக்கு வரல, இது வேற இடத்துக்கு போகுது. அப்ப இருக்கக்கூடிய வானிலை மாற்றங்களால நமக்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத தொடர்ந்து தீவிரமா கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இப்ப இந்த புயலை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இமயமலையில வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு இந்த புயலோட தொடர்பு கொண்டு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. பசிபிக் உயரழுத்தத்தோட தொடர்பு ஏற்படுது. இது போன்ற ஒரு பல்வேறு வானிலை காரணிகள் சம்பந்தப்படும் போது இதை நம்ம கொஞ்சம் தீவிரமா எடுத்துட்டு அதை துல்லியத்தன்மை நமக்கு அது நெருங்கும் போதுதான் கிடைக்கும். இறுதியா ஒரு கேள்வி. இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியது, ஒரு புயல் நமக்கு மோந்தான்னு ஒரு புயல் வச்சுட்டாங்க பெயர். இன்னும் எத்தனை புயல்கள் நமக்கு இருக்கு? இது அக்டோபர் மாதமா, நவம்பர் டிசம்பர், நம்ம இன்னும் எத்தனை புயல் இருக்கு? அந்த மாதிரி கண்டிப்பா 2 புயல்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்து. அதாவது நவம்பர் இறுதி காலகட்டத்துல ஒன்றும், டிசம்பர் முதல் வாரத்துல அல்லது முதல் அரை பகுதிக்குள் ஒன்றும் எதிர்பார்க்கலாம். அந்த 2 புயல்களுமே தமிழகம் நோக்கி தான் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்ப தற்போது ஆந்திரா நோக்கி சென்று இருக்கலாம். நவம்பர் டிசம்பர் மாத புயல் நமக்கு தமிழகத்திற்கு தான் வரும். தமிழ்நாட்டுல தான் கரையை கிடக்கும். தமிழ்நாட்டுல தான் கரையை கிடக்கும். இல்லை என்றால் தமிழகம் ஊடாக ஆந்திரா நோக்கி நகரலாம். தமிழகத்தில் கரையை கடந்து தெற்கு ஆந்திரா நோக்கி, நிலப்பகுதி நோக்கி நகரலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கு.
ஆனா இதுல என்னன்னா மக்கள் வந்து கஜா போன்றோ தானே வர்தா போன்றோ ஒரு தீவிரமான காற்று பாதிப்பு புயலை எதிர்பார்க்க தேவையில்ல. மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய புயலா தான் அமையும். மிக்ஜம் போன்றோ மாண்டஸ் போன்றோ அல்லது ஃபெஞ்சல் போன்று நிவர் புரேவி இது மாதிரி நமக்கு மழைப்பொழிவை கொடுத்த புயல்கள் ஏராளமானவை இருக்கு. அது போன்ற ஒரு மழைப்பொழிவு புயல்கள் அடுத்தடுத்து நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களுக்கும் இது வந்து ஒரு பாதுகாப்புக்கான ஒரு அக்கறையோடு நீங்க சொல்லியிருக்கிற தகவல் அப்படியே மக்களுக்கு கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ஹேமச்சந்திரன்.